அண்ணா சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சண்முகம் பரணி எல்லாருமா சேர்ந்து வெங்கடேஷை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. வெங்கடேஷ் நீ உண்மையை சொல்வியான்னு கேட்குறாங்க. சண்முகம் உனக்காக நான் கோர்ட்டில் சத்தியமாக உண்மையை சொல்லத்தான் போகிறேன். உனக்காகவும் பரணிக்காகவும் என் உயிரை கொடுத்தாவது நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகம் பரணி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. வெங்கடேஷ் துறையை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சண்முகம் கேட்குறாங்க. துறையை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, மாலதியோட அண்ணன் மட்டும்தான் எனக்கு தெரியுங்கிறாங்க. இதை கேட்ட பரணி முத்துப்பாண்டி எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. டேய் துறைங்கிறது யார் எங்களுக்கு இது வரைக்கும் தெரியலையேங்கிறாங்க. துரைங்கிறது மாலதியோட அண்ணன். அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான். இந்த அறிவழகனும் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு என் தங்கச்சி அநியாயமாக கொண்டுட்டியேன்னு சொல்லி அறிவழகனை அடிச்சிருக்கான். அடித்த வேகத்தில் தான் அவனுக்கு நெஞ்ச வலின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சில் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. அப்போ கூட ரத்னா கிட்ட ஒரு துண்டுச்சீட்டு கொடுத்தாங்களே, அந்த துண்டுச்சீட்டில் இதை பற்றின ரகசியத்தை தான் என்கிட்ட அறிவழகன் எழுதி கொடுத்துருந்தான்னு சொல்கிறாங்க சண்முகம். எதை கேட்ட பரணியை அதிர்ச்சி அடைகிறாங்க. கொண்டது அறிவழகன் கிடையாது, இந்த வைஜெயந்தி தான். வைஜெயந்தி தான் ஆள் வச்சு கொண்டு இருக்கணும், இல்லைன்னா வைஜெயந்தியை தான் கொண்டு இருக்கணும். வைஜெயந்தி மாலதியை இந்த ஸ்கூலுக்கு வர வச்சதே வைஜெயந்தி மேடம் தான். அவங்க தான் அறிவழகனை லவ் பண்ண சொல்லி நடிக்க சொன்னாங்க. ஆனால் மாலதி உண்மையிலுமே அறிவழகனை லவ் பண்ணனா கூட மாலதியை நிறைய தடவை கண்டிஷன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சண்டையை கூட போட்டிருக்கேன். ஆனால் மாலதி அதெல்லாம் சட்டை பண்ணிக்காம அறிவழகனை உண்மையிலுமே நேசிச்சா. அறிவழகன் மாலதியை காதலிக்கல, மாலதி மட்டும்தான் அறிவழகனை காதலிச்சா. மாலதி எல்லா விஷயத்தையும் அறிவழகன்ட்டு சொல்லலான்னு நினைச்சாலோ என்னவோ, அதனால தான் கல்யாண தணிக்கை காலையில் அறிவழகனை வர சொல்லி பேசலான்னு நினச்சிருக்கா. அவளை சுற்றி ஏதோ பெரிய ஆபத்து இருந்ததுனால அவனால் எதுவும் சொல்ல முடியல போல இருக்கு. அறிவழகனை கட்டி பிடிச்சதில் அவன் பின்னாடி ரத்தக்கரையாக இருக்கு. அப்போவே யாரோ குத்திட்டாங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனால் அறிவழகனுக்கு இது தெரியாமல் அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க வெங்கடேஷ். சரி உனக்கு தெரிஞ்ச உண்மையிலெல்லாம் நீ கோர்ட்டில் சொல்லிடுவியான்னு கேட்குறாங்க சண்முகம். சண்முகம் உனக்காகவும் பரணிக்காகவும் நான் செத்தாலும் சரி எல்லா உண்மையும் சொல்லத்தான் போகிறேங்கிறாங்க வெங்கடேஷ். சரி எனக்கு ஸ்டேஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேங்கிறாங்க முத்துப்பாண்டி. அதுக்கு முன்னாடி வெங்கடேஷ் சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க, நான் ரத்னா கிட்ட பேசலாமான்னு கேட்குறாங்க. பேசுன்னு சொல்லும்போது, ரத்னா நான் உனக்கு செஞ்சது பெரிய கொடுமை தான், இருந்தாலும் அதை மன்னிக்க முடியாத தப்பு தான், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க. பரவாயில்லன்னு சொல்கிறாங்க ரத்னா. சண்முகம் பரணி ரத்னா முத்துப்பாண்டி எல்லாருமா சேர்ந்து போய் வக்கீலை பார்க்குறாங்க. வக்கீல் சொல்கிறாங்க, இதை பாரு சண்முகம், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா எவிடன்ஸுமே அறிவழகனுக்கு எதிராக தான் இருக்குது. அதனால் இவனை வெளியில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் சவுந்தரபாண்டி வக்கீல் தான் ஆஜராக போகிறாங்க. அவர் எது பேசினாலும் அதில் நிறைய நெளிவு சுழிவு இருக்கும். ஆனால் அதை ஜட்ஜு நல்லா உன்னிப்பாக கவனிப்பார். நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் நம்ம எவிடன்ஸு சாட்சி எல்லாமே சரியான ஸ்ட்ராங்கான ஆதாரத்தோடு போய் நின்னா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் உங்கள் எவிடன்ஸு கரெக்டாக வந்து சாட்சி சொல்லுவாரான்னு கேட்குறாங்க வக்கீல். கண்டிப்பாக அவன் சொல்லுவான்னு சொல்கிறாங்க சண்முகம். முதல் சாட்சி பலமாக இருந்தால் மற்ற எல்லா சாட்சிகளையும் அப்படியே உடைச்சிடலாம். சுக்கு நேரம் உடைச்சதுக்கு அப்புறமா எப்படியும் அறிவழகனை காப்பாற்றிடலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகம், கண்டிப்பாக அந்த முருகன் எனக்கு துணை இருப்பார்னு சொல்கிறாங்க. அந்த விட்னஸும் அந்த முருகனும் உனக்கு துணை இருந்தால் கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்பேங்கிறாங்க. ஆமாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க. எப்படியாவது அறிவழகனை காப்பாற்றிருங்க, அவர் நிச்சயமாக கொலை பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க ரத்னா. ஆமாம் ரத்னா, அந்த அறிவழகனோட முகத்தை பார்த்தாவே யாரும் சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட பையன் நிச்சயமாக கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்கிறது, சிக்கக்கூடாத சிக்கலில் சிக்கிட்டாரு, நம்ம எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலாம், காப்பாற்றிடலாம், நான் இருக்கேன், பயப்படாதீங்கிறாங்க மணி. இந்த பக்கமாக சண்முகம் பரணி எல்லாருமே உங்களை தான் சார் நம்பியிருக்கோங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் எல்லாரும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது நிச்சயமாக நம்ம பக்கம்தே நியாயம் இருக்குது, ஜெயிச்சிடலாங்கிறாங்க. சண்முகம் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, பகையாளிங்க நிச்சயமாக பல வாக்குலேயே சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த வெங்கடேஷ் மட்டும் அவங்க கையில் சிக்கிட்டா சாட்சி சொல்லக்கூடாதுங்கிறக்காக அவங்கள என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாதுகாப்பாக பத்திரமா கோர்ட்டுக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமைங்கிறாங்க. கண்டிப்பாக நான் எப்படியும் பாதுகாப்பாக கொண்டு வந்துடுறேன் சார், கவலைப்படாதீங்கிறாங்க சண்முகம். ஆமாம் சண்முகம், அது மட்டும் ரொம்ப முக்கியம். நீங்கள் வெங்கடேஷை கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வரது எதிராளிகளுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் அதே இடத்துல ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. வெங்கடேஷரை எப்படி கூட்டிகிட்டு வர்றதுங்கிறது நாங்கள் ஐடியா பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க சண்முகம். வைகுண்டம் பாக்கியத்துக்காக பதனி வாங்கிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு இருந்த சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. ஆமாம்மா 10 பைசா பதனியை பார்த்ததும் ஞாபகமும் பாசமும் வந்துருச்சாக்கும். ஏன் வைரம் தங்கம் இது மேலையெல்லாம் பார்த்ததும் தங்கச்சி ஞாபகம் வரலையா அப்படின்னு சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் பேசுகிறாங்க. அட அவர் கிடக்கிறாரு விடுன, நீ அதை கூட அப்படின்னு சொல்லி பாக்கியம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது எஸ்கி வராங்க. பார்த்தீங்களா மாமா, அப்பாவுக்கு அவர் தங்கச்சி ஞாபகம் தான் வந்திருக்கு, என் ஞாபகம் வரல போல இருக்குது, எனக்குன்னா பதனி பிடிக்கும்னு தெரியாதா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லவும், அலே உனக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீயும் குடின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பரணி வராங்க. பரணி வந்ததும், எஸ்கி உனக்காக உங்கள் அண்ணன் பதனி வாங்கி கொடுத்துருக்காண்டி, யாரோ லிங்கமாமே அவர் ஒரிஜினலாக விற்றுட்டு வருவாராம், அதனால் அந்த பதனியை வாங்கினதும் உனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கொடுத்து விட்டான், பாரு குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, ஆமாம்மா அந்த வெறும்பையன் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஏதோ 10 பைசா பதனியை வாங்கி கொடுத்து விட்டுட்டானாமே, குடும்பமே சரியான அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க.
ஏன் தங்கத்துலேயும் வைரத்துலேயும் அள்ளி கொடுக்கலாமல்ல? ஓசியில் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு வெறும் பையன் ஒரு சீராக சிறப்பாக எதுவும் செய்யலை, ஏதோ இந்த பதனியை வாங்கி கொடுத்துட்டான் அப்படின்னு சவுந்தரபாண்டி பேசிகிட்டு இருக்கும்போது பரணி சொல்கிறாங்க, ஏப்பா சண்முகமாவது தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்கிறானே, எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாங்க. சவுந்தரபாண்டி முழிக்கிறாங்க. லேய், என்ன உங்கள் அப்பனை பார்த்து அப்படி கேட்குற? உங்கள் அப்பன் காசை அள்ளி அள்ளி இறைச்சி உன்னை படிக்க வச்சுருக்கான், உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பான். வேணும்னா ஒரு பானை பதனி வாங்கி நீ குடிச்சிட்டே இரு, உங்கள் அப்பன் தான் வேண்டிய காசை அள்ளி இறப்பான் பாருங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாம்மா, என்னோடய படிப்பு செலவுக்கு அப்பா எங்கள் மனசார செலவு பண்ணார், எல்லாம் அம்மா தானே அவர் கையில் கல்ல விழுந்து விழுந்து காசை வாங்கி என்னை படிக்க வச்சாங்க. எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பா ஒன்றும் எனக்காக முயற்சி பண்ணலைங்கிறாங்க. இதை பாருல பரணி, பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது, புருஷனுக்கு என்ன பிடிக்குங்கிறது தான் பொண்டாட்டி தெரிஞ்சு வச்சுக்கணுமே தவிர பொண்டாட்டியை பற்றியெல்லாம் புருஷன் கவலைப்படணுங்கிறது இல்லைங்கிறாங்க. இதை பாருங்கள், நான் படிக்கிற வயசுலேருந்து என் புருஷன் சண்முகம் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து செஞ்சுருக்கான், எனக்காக என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருக்கான். ஆனால் நீங்களாம் அப்படி இல்லை. அது மட்டும் இல்லை, அவன் தங்கச்சிங்க 4 பேர்த்துக்குமே என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு பார்த்து பார்த்து செய்கிறவன் தான் ஒரு அண்ணக்காரன். ஆனால் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கானே, அவன் இந்த மாதிரியெல்லாம் அக்கறைப்பட்டுக்கிட்டது இல்லை. இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு பாசம் கிடைக்கலினாலும் என் புருஷன் மூலமாக எனக்கு இதில் சந்தோஷம் கிடச்சிருக்குங்கிறாங்க பரணி. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டி அம்மாவும் சண்முகமும், ஆமாம்மா அந்த வெறும் பையலுக்கு வேற என்ன தெரியும், உலகத்தில் யாரும் இல்லாத தங்கச்சிகளை இவன் தான் பார்த்துட்டானாக்கும், இவன் தான் வாங்கி கொடுக்குறானா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பரணி, நான் உனக்கு இது வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு தானே நீ சொல்லி காட்டுறேன்னு முத்துப்பாண்டி கேட்குறாங்க. இதை பார் பாண்டி, நான் சொல்லி காட்டணுங்கிறக்காக சொல்லலை, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதெல்லாம் பற்றி பிரச்சனையே இல்லை, இனிமேல் நீ எப்படி இருக்க போகிறேங்கிறது தான் முக்கியம். சரி, இப்போவாது உனக்கு எங்கள் மேலையெல்லாம் அக்கறை வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இந்தாங்க பதனியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே சிவபாலன் வராங்க. மாப்பிள்ளை இங்கே வாங்க, பதனி எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம் வாங்கன்னு வைகுண்டம் கூப்பிடவும் சந்தோஷமாக ஓடி வந்து சிவபாலன் குடிச்சிட்டு இருக்காங்க. சந்தோஷமாக எல்லாரும் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்த சவுந்தரபாண்டி, அக்கா உனக்கு ஆசை இருக்கா, நீ வேற எனக்கு அக்காவா போயிட்டியே, அந்த பாஸ்தா நான் காட்ட வேண்டாமா, உனக்கு நான் வாங்கி தரேங்கிறாங்க. ஆமாம், நீயும் வாங்கி கொடுத்துட்டாலும் அப்படின்னு பாண்டியம்மா டோர்னியாக பேசிகிட்டு இருக்காங்க. வைஜெயந்தி வீட்டில் வைஜெயந்தி ஒரே டென்ஷனாக இருக்காங்க. குருவை வர சொல்லியிருக்காங்க. குரு வந்ததும், என்ன குரு என்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க, வெங்கடேஷை பிடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. மேடம் அவனை இன்னுமே பிடிக்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லவும், அடைச்சி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா, நீங்கள் இத்தனைக்கு போலீஸு உங்கள் பின்னாடி பெரிய டீமே இருக்குது, இருந்தும் ஒரு ஆள் அடிபட்ட ஆளை கூட உங்களால் பிடிக்க முடியல, அதுவும் குண்டடிப்பட்டு உள்காயத்தோடு சிக்கிக்கிட்டு இருக்கான், அவனை கூட உங்களால் பார்த்து கண்டுபிடிக்க முடியல, போலீஸ்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு கேவலமாக இல்லையாங்கிறாங்க. மேடம் என்னை மன்னிச்சிடுங்க மேடம், நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்ன செய்கிறது, தேடியும் கிடைக்கலைங்கிறாங்க. எல்லாம் அந்த சண்முகம் தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பானா இருக்கும், அவனுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கௌதம் சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு மளிகை கடைக்காரன் அவனுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உங்களுக்கு இல்லை, இத்தனைக்கும் அவன் படிப்பறிவே இல்லாதவன், அவன் எந்த அளவுக்கு காய் நகர்த்துறான் பாருங்க, எப்படி எல்லாம் சாட்சியை கொண்டு வர பார்க்குறான் பாருங்க, அவனை விடக்கூடாதுங்கிறாங்க கௌதம். மேடம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்கிறாங்க. சொல்லணும்னு கேட்குறாங்க வைஜெயந்தி. அதாவது அறிவழகனுக்கும் அந்த மாலதியோட அண்ணன் துரைக்கும் 2 பேர்த்துக்கும் ஜெயிலுக்குள்ளே கைகலப்பை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அறிவழகனை எப்படியோ தந்திரம் பண்ணி இங்கே ஜிஹெச்சுக்கு வர வச்சிருக்கான் இந்த சண்முகம். அங்கே ரத்னாவையும் கூட்டிகிட்டு போய் அறிவழகனையும் ரத்னாவையும் சந்திக்க வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது வைஜெயந்தி இன்னும் உச்ச கோபத்தில் இருக்காங்க. அடப்பாவி, அவன் எந்த அளவுக்கு திறமசாலித்தனமாக எப்படி புத்திசாலித்தனமாக காய நகர்த்துறான். ஆனால் நீங்களும் இருக்கீங்களே, என்ன குரு பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, சீக்கிரமாக வெங்கடேஷை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் நிறுத்தலை, அவன் மட்டும் போய் சாட்சி சொல்லிட்டானா எல்லாத்தோட கதையும் முடிஞ்சிடும். ஆனால் வெங்கடேஷை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தலைன்னா உங்கள் எல்லாத்தையும் கண்ணு முன்னாடியே நிற்க வச்சு ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க வைஜெயந்தி. மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் தேடி கண்டுபிடிச்சி எப்படியும் உங்கள் கண்ணு முன்னாடி இன்றைக்கி பொழுதுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறேங்கிறாங்க வெங்கடேஷ். சரி, நீங்கள் மட்டும் போனால் பத்தாது, என் பையன் கௌதமையும் கூட கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க. ஆமாம்மா நானும் போகிறேன், படிப்பறிவே இல்லாத சண்முகம் இந்த அளவுக்கு யோசிக்கும்போது நம்மளால ஏமாம் இவர் கூட போய் எப்படியாவது வெங்கடேஷை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறேங்கிறாங்க. கௌரவ் நான் சொல்கிறத கவனமாக கேட்காங்க, அந்த வெங்கடேஷ் மட்டும் கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாது, அவனை எங்கே கண்டாலும் சரி நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து அவனை கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறாங்க. சரி மேடம், கோர்ட்டுக்குள்ளே வரதுக்கு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு குருவும் கௌதமும் அங்கேருந்து போகிறாங்க. அந்த பக்கம் வைஜெயந்தியோட அம்மா சொல்கிறாங்க, பாட்டி கடவுளே இந்த பிரச்சனை எப்படித்தான் முடியுமோ, என் மருமகனுக்கு எப்படியாவது திட்டி கொடுத்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைக்கணும், துணையாக இருந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. வைஜெயந்தி கூடி சீக்கிரம் முடியுங்கிற நம்பிக்கையில் நிற்கிறாங்க. முத்துப்பாண்டி சண்முகத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து வெங்கடேஷை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது என்னடா செய்கிறது, அறிவழகன் வீட்டிலேருந்து வெங்கடேஷை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு 10-12 கிலோமீட்டராவது ஆகுமே, அந்த இடைவெளியில் நமக்கு எப்படி யாருக்கினையும் படாமல் கொண்டு வருதுன்னு கேட்குறாங்க பரணி.
அதான் எனக்கும் தெரியல. அவனை கூட்டிகிட்டு வரும்போது என்கிட்ட கன் இருக்கும், இருந்தாலும் நான் கோர்ட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க ஆளுங்களை வச்சு செக் பண்ணுவாங்க. எப்படி அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறது எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க முத்துப்பாண்டி. என்கிட்ட கன்னே இருந்தாலும் அவங்க நிறைய ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள சுற்றி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க முத்துப்பாண்டி. இதை கேட்டுட்டு இருந்த சண்முகம் சொல்கிறாங்க, சரி வெங்கடேஷை கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறாங்க. அது எப்படிடா கூட்டிகிட்டு போக முடியும்? எந்த வண்டி போனாலும் எல்லாமே செக் பண்ணுவாங்களே, அப்படி இருக்கும்போது நம்ம எந்த வண்டியில் தான் அவங்க செக் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறதுங்கிறாங்க. ஏன் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனால் செக் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குங்கிறாங்க. ஆமாம்மா, வெங்கடேஷை கொல்ல பார்த்த அந்த அம்மா நிச்சயமாக கண்ணில் கண்டா போட்டு தள்ளிடும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அம்மா கண்ணில் படாமல் எப்படியாவது இவனை கொண்டு போய் நிறுத்தினா தானே அறிவழகனை கூட்டிகிட்டு வர முடியுங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தார் ரத்னா. சொல்கிறாங்க, அறிவழகனை எப்படியும் வெளியில் கொண்டு வந்துடலாமா, எனக்கு என்னமோ திக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்னா, நீ எதுக்குல பயப்படுற, நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சண்முகம் சொல்லும்போது, ஆமாண்ணே, ஆனால் எப்படியோ இந்த வெங்கடேஷை கூட்டிகிட்டு போய் சாட்சி சொன்னால் மட்டும்தான் அறிவழகனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்கிறாங்க சண்முகம். அப்படியா, என்ன அப்படின்னு சொல்லும்போது அங்கே உடன்குடியும் வராங்க. டே உடன்குடி, நான் சொல்கிறபடி எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோங்க அப்படின்னு சண்முகம் அவங்களோட ஐடியாவை சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துப்பாண்டி, பரணி எல்லாருமே பதட்டப்படுறாங்க. டே எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், ஜட்ஜு கூடவே கபாலி வேஷத்தில் போகிறதா சரின்னு சொல்கிறாங்க சண்முகம்.